உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மொத்த பேரையும் கொலை பண்ண போறதா சொன்னானே, அப்போ கேக்கல ஏதாவது? வேண்டாம். ஜனனி, என்ன ஆச்சு? எதுக்கு அப்ப கேக்க தட்டி விட்ட? அது நான் வந்து ஜனனி, விளையாடாத. எதுக்காக கேக்க அப்ப தட்டி விட்ட? இல்லங்க, அது வந்து என்ன அது வந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? What happened? Tell. இந்த கேக்ல விஷம் கலந்திருக்கு. இத சாப்பிட்டா நீங்க எல்லாருமே செத்துருவீங்க. என்ன? ஏய் ஜனனி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? விசாலாச்சி, அவ இஷ்டத்துக்கு உளறா. என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பார்த்தல. இதுக்குதான் இந்த மாதிரி சபைக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு வராதுன்னு உனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இப்ப வந்தாலே பிரச்சனை தான். அப்பா, நீங்க பேசாம இருங்க. இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஏண்டி, இதுல விஷம் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? சரி, விஷம் கலந்திருக்கு, அது எப்படி உனக்கு தெரியும்? இப்படி முட்டாள்தனமா பேசி எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றியா? ஜனனி, இங்க என்னமா நடக்குது? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? மா, ஒரு நிமிஷமா. ஜனனி கிட்ட நானே பேசிக்கிறேன். ஜனனி, தயவு செஞ்சு சொல்லு, இந்த கேக்ல விஷம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், ஜனனி என்னன்னு பதில் சொல்லும்? உண்மை இருந்தா தானே சொல்லுவா. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பொறுக்க முடியாம அதை கெடுக்கிறதுக்கு இல்லாத போலாததை சொல்லி கதை கட்டிட்டு இருக்கா. பாட்டி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இத்தனை பேரு கேக்குறோம், வாயை திறந்து பதில் சொல்றாளான்னு பாருங்க. திமிரு புடிச்சவன். இந்த ஃபங்க்ஷன் கெடுக்கணும்னே இப்படி ஒரு வேலை பாத்திருக்கா. எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னன்னே தெரியல, ஜனனி ஒரு 2-3 நாளாவே டென்ஷனா இருக்கா. தேவையில்லாம பயப்படுறா. ஜனனி சார்பா இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாமே. நாம இந்த செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணலாமே. ப்ளீஸ். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. பதட்டத்துல நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த கேக்க அண்ணன் தான் முதல்ல சாப்பிடணும். கேக்கு தானே, சாப்பிட்டா போச்சு. முதல்ல நானே சாப்பிடுறேன். பாட்டி, ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஜனனி, நீங்க சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி. இந்தாமா காவேரி, நீ புடி. கொடுங்க மாமா, இந்தாங்க. ஜனனி, எல்லாரும் கேக் சாப்பிட்டோம், செத்தா போயிட்டோம்.
என்னாச்சு? என்னாச்சு? இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகலல்ல? எனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தள்ளின? என்னாச்சு? உங்களை கத்தில குத்த வந்தான். யாரு? எவன்? இதோ ஏய், ஜனனி, இங்கதாங்க இருந்தான். சரி சரி சரி, நான் பார்த்தேன், ஓகே. நான் உங்களை எடுத்துட்டு சரி, வந்தேன். வா, வா. இங்கதான் இருந்தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி, போலாம் போலாம், வாங்க, யாரும் இல்ல, வா நிஜமா போலாம். பார்த்தேன். நீ வா வா போலாம். சிவா, அண்ணா, என்னடாச்சு? மாப்பிள்ளை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா அதான். ஏய் ஜனனி, என்னாச்சு? நீயாவது சொல்லு. இவரை கத்தியால குத்த வந்தாங்க. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? இப்பதான் கீழே கேக்ல விஷம் இருக்குன்னு பிரச்சனை பண்ண, இப்போ சிவாவை யாரோ குத்த வந்தாங்கன்னு எல்லாரையும் பயமுறுத்துற. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எவன் தான் அப்படி குத்த வந்தான்? மச்சான், முதல்ல உன் பொண்டாட்டிய நல்ல ஒரு டாக்டர்கிட்ட காட்டு. புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? மாமா, தேவையில்லாம இங்க வார்த்தையை விடாதீங்க. எதுக்கு கோவப்படுறடா? உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். என் வீட்டுக்காரர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஜனனிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்த, ஒரு நிமிஷம். நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் திடீர்னு நடுராத்திரியில வீட்டுக்குள்ள திருட வந்துட்டா, சிவாவை கொலை பண்ண பார்த்தான்னு எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்தா. எனக்கு அன்னைக்கே சந்தேகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேக்குல விஷம் கலந்துருக்குன்னு அடுத்த பிரச்சனை. அது முடிஞ்சு நிம்மதியா நிக்கிறதுக்குள்ள மாப்பிளைய கொல்ல பாக்குறாங்கன்னு பெரிய குண்ட தூக்கி போடுறா. யார் வீட்லயாவது இப்படி நடக்குமா? எல்லாத்தையும் விடுங்க. திடீர்னு நான் தான் மாப்பிளைய கொல்ல பாக்குறேன் அப்படின்னு கேமலையே பழி போடுவா. ஐயோ மாப்பிள்ள, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க அத்த? ஓ, உங்க மருமக சொல்லிட்டானே என்ன பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருவீங்களா? ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கும். இவ எங்க இருந்தோ வந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க பாக்குறா. இதெல்லாம் பாத்துக்க சும்மா இருக்க முடியாது அத்த. யாரு என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள விட்டா இதுதான் நிலைமை. மாமாவோட கௌரவத்துக்கு அவரு பேசாம இருக்காரு. ஆனா என்னாலலாம் இருக்க முடியாது. அவர் சொல்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? ஜனனி பண்ணது தப்புதான். அத நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க கண்டதெல்லாம் பேசாதீங்க. ஜனனி, நீ வாமா, வா. இவங்க வேற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.